அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்லி வர்றாருன்னா, ஈரானை அழிச்சிட்டோம், ஈரானுடைய நியூக்ளியர் சைட் எல்லாம் நொறுக்கிட்டோம், ஈரானுக்கு கடற்படை ஒன்றே கிடையாது, ஈரானுடைய எல்லா கப்பல்களும் கடலுக்கு கீழே இருக்குது, ஈரானுடைய ஏவுகணை பலத்தை 75% அழிச்சிட்டோம்னு சொன்னார். பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் என்ன சொன்னாருன்னா, 90% அளவுக்கு நாங்கள் ஈரானுடைய ஏவுகணை பலத்தை அழிச்சிட்டோம், இப்படி ஈரானை அழிச்சிட்டோம்னு அவர் ஒவ்வொரு நாளும் கம்பி கட்டுற கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் உலகத்துக்கு தெரியும் அங்கே ஒன்றுமே நடக்கலைன்னு. ஆல்ரெடி ஹொர்முஸ் முடக்கப்பட்டு விட்டது, இரண்டாவதாக செங்கடல் முடக்கப்பட்டு விட்டது, உலகத்தின் பாதியை முடக்கியதாக ஆகிவிட்டது. இந்த ரெண்டையும் ஓப்பன் பண்ணி கப்பல்களுக்கு வழிவிட்டா மட்டும்தான் உலக நாடுகள் இயங்க முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கும்போது தான் தற்போது அமெரிக்கா கெஞ்ச ஆரம்பித்து விட்டது. எல்லா நாடுகளும் ஈரானோட போய் பேசியாவது கூட்டிக்கிட்டு வாங்க என்று அழைக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. தற்போது நம்ம எதிர்கொள்ளுகிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு தீவிரம் காட்டாமல் இருக்கிறார்கள், விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. பேச்சுவார்த்தைக்கு வந்து பேசினா முடிஞ்சு போச்சா இல்லையா, பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டேங்கிறாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா இனிமேல் நாங்களும் வரமாட்டோம் பார்த்துக்கிறோங்க அப்படிங்கிறாரு. அந்த குழந்தை பிள்ளைக்கு சொல்லுவோம்ல, நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், அது மாதிரி அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரல, நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம், எங்களுடைய நலன்களையும் நட்பு நாடுகளின் நலன்களையும் பாதுகாப்பையும் தான் நாங்கள் பார்ப்போம். இதை கேட்கும்போது முதல்ல இந்த செய்தியை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் கிழிச்ச கிளி போதுமுடா அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவர்களுடைய பாதுகாப்பையும் நலனையும் பிராந்திய நாடுகளுடைய பாதுகாப்பையும் நலனையும் தான் அமெரிக்கா பார்க்குமா. பிராந்திய நாடுகளுக்கு என்ன பாதுகாப்பை கொடுக்க முடிந்தது? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தம் எப்பொழுதுமே ஒரு உச்சம் தொட்டிருக்கக்கூடிய நிலையாக கடந்த 11 நாட்களாக நம்ம பார்த்து வர்றோம். இந்த நிலையில் இன்றைக்கும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய நிலைகளை இலக்கு வைத்து அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது ஈரானும் பதிலடி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இப்படியான நிலையில் இன்றைய தினம் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சராக இருக்கிற மார்க்கோ ரூபியோ மணிலாவுக்கு வந்து இறங்கி இருக்கிறார். அங்கே ஆசியான் மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அந்த மாநாட்டிலே அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேசியிருக்கக்கூடிய செய்திகள் ரொம்ப ஒரு பரபரப்பான செய்திகளாக ஒருபுறம் பார்க்கப்பட்டாலும் மறுபுறம் காமெடி கலந்த செய்திகளாகவும் அவர் பார்க்கப்படுவதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பியூட்டியே. என்ன காரணம்னு கேட்டால், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் வரைக்கும் பேசிய பேச்சுக்கள் என்ன, இன்றைக்கு மார்க்கோ ரூபியோ சொல்லக்கூடிய கதைகள் என்ன என்பதுதான் தற்போது எழுந்திருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது. ஏன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்லி வர்றாருன்னா, ஈரானை அழிச்சிட்டோம், ஈரானுடைய நியூக்ளியர் சைட் எல்லாம் நொறுக்கிட்டோம், ஈரானுக்கு கடற்படை ஒன்றே கிடையாது, ஈரானுடைய எல்லா கப்பல்களும் கடலுக்கு கீழே இருக்குது, ஈரானுடைய ஏவுகணை பலத்தை 75% அழிச்சிட்டோம்னு சொன்னார். பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் என்ன சொன்னாருன்னா, 90% அளவுக்கு நாங்கள் ஈரானுடைய ஏவுகணை பலத்தை அழிச்சிட்டோம், இப்படி ஈரானை அழிச்சிட்டோம்னு அவர் ஒவ்வொரு நாளும் கம்பி கட்டுற கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் உலகத்துக்கு தெரியும் அங்கே ஒன்றுமே நடக்கலைன்னு. அதே நேரத்தில் இன்றைக்கு மார்க்கோ ரூபியோ பேசியிருப்பது அமெரிக்க அதிபர் சொல்லுகிற செய்திகளுக்கு நேர்முரணாக இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஈரானோடு நேரடியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் தயாராகவே இருக்கிறோம், இதய சுத்தியோடு தயாராக இருக்கிறோம், ஓப்பன் ஹார்ட்டடாக நாங்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் ஈரான் தான் பேச்சுவார்த்தைக்கு வர மறுக்கிறது என்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2 நாட்களுக்கு முன்பதாக லெபனானுடைய அதிபர் அவுனை சந்திச்சு பேசுகிற நேரத்தில் ஈரானுங்களிடத்தில் பேச்சுவார்த்தைக்காக கெஞ்சுகிறது அப்படின்னு சொன்ன காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப ஈரான் கெஞ்சுதா இல்லையாங்கிறத தாண்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மரகலண்டு பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத மட்டும் நம்ம புரிய முடிகிறது. காரணம் என்னன்னு கேட்டா, அமெரிக்க அதிபருடைய பேச்சுக்கு நேர்முரணாக மார்க்கோ ரூபியோ தற்போது ஆசியான் மாநாட்டிலே பேசி இருக்கிறார். அவர் சொன்ன அழகான அற்புதமான ஒரு செய்தியை என்னன்னு கேட்டா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ஈரானை மீண்டும் அழைக்கிறோம், ஈரான்
மறுத்து கொண்டே இருக்கிறது. எனவே பிராந்திய நாடுகள் தான் ஈரானுக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருமாறு சொல்ல வேண்டும். பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் ஈரானுக்கு போய் சொல்லட்டான், நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க, ஏன்னா நாங்க கூப்பிட்டு வரமாட்டேங்கிறாங்க. இதுல இருந்து நம்ம புரிகிற செய்தி என்ன? தோற்று போனவர்கள், அடி வாங்கி அழிந்து போனவர்கள், எழுந்து நிற்க முடியாதவர்கள் யாராவது பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்களா? எவன் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன்னு டிமாண்ட் பண்ணுவான்னு கேட்டா, எவன் பலத்தோடு இருக்கிறானோ அவன் தான் டிமாண்ட் பண்ணுவான். அதனால ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவிடத்தில் அணு ஆயுதமே இருந்தாலும் ஈரானிடத்தில் ஹொர்முஸை முடக்குகிற ஆற்றல் இருக்கிறது. ஈரானுடைய ப்ராக்சிஸ் அமைப்பாக இருக்கக்கூடிய ஹூத்திகளிடத்தில் ரெட் சி செங்கடலை முடக்குகிற ஆற்றல் இருக்கிறது. அவர்களும் தற்போது செங்கடலை முடக்கி இருக்கிறார்கள். எனவே ஆல்ரெடி ஹொர்முஸ் முடக்கப்பட்டு விட்டது, இரண்டாவதாக செங்கடல் முடக்கப்பட்டு விட்டது, உலகத்தின் பாதியை முடக்கியதாக ஆகிவிட்டது. இந்த ரெண்டையும் ஓபன் பண்ணி கப்பல்களுக்கு வழிவிட்டா மட்டும்தான் உலக நாடுகள் இயங்க முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கும் போதுதான் தற்போது அமெரிக்கா கெஞ்ச ஆரம்பித்து விட்டது. எல்லா நாடுகளும் ஈரானோட போய் பேசியாவது கூட்டிக்கிட்டு வாங்க என்று அழைக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. ஆசியான் மாநாட்டிலே தொடர்ந்து பேசக்கூடிய மார்க்கோ ரூபியோ என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் தந்த வாக்குறுதிகளை மதிக்கும் பட்சத்தில் ஆக்கபூர்வமான பேச்சுவார்த்தைகள் கலந்துரையாடல்களில் ஈடுபடுவதற்கு அமெரிக்கா திறந்த மனதுடனும் விருப்பத்துடனும் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் மணிலாவில் இன்றைக்கு பேசுகிற நேரத்தில் சொன்னது மட்டுமல்லாம, தற்போது நம்ம எதிர்கொள்ளுகிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு தீவிரம் காட்டாமல் இருக்கிறார்கள், விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. பேச்சுவார்த்தைக்கு வந்து பேசினா முடிஞ்சு போச்சா இல்லையா? பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டேங்கிறாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா இனிமேல் நாங்களும் வரமாட்டோம் பார்த்துக்கிறோங்க அப்படிங்கிறாரு. அந்த குழந்தை பிள்ளைக்கு சொல்லுவோம்ல, நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், அது மாதிரி அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரல, நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம், எங்களுடைய நலன்களையும் நட்பு நாடுகளின் நலன்களையும் பாதுகாப்பையும் தான் நாங்கள் பார்ப்போம். இதை கேட்கும்போது முதல்ல இந்த செய்தியை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் கிழிச்ச கிளி போதுமுடா அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவர்களுடைய பாதுகாப்பையும் நலனையும் பிராந்திய நாடுகளுடைய பாதுகாப்பையும் நலனையும் தான் அமெரிக்கா பார்க்குமா. பிராந்திய நாடுகளுக்கு என்ன பாதுகாப்பை கொடுக்க முடிந்தது? இவர்கள் செய்த காரியத்தினால பஹ்ரைன் அடிவாங்கி கொண்டிருக்கிறது, குவைத் அடிவாங்கி கொண்டிருக்கிறது, ஜோர்டான் அடிவாங்கி கொண்டிருக்கிறது, ஆல்ரெடி சவுதி அரேபியா அடிவாங்கிடுச்சு, யுஏஇ அடிவாங்கிடுச்சு. இப்படி பல நாடுகளும் அடிவாங்குவதற்கு காரணமாக இவர்கள் இருந்தார்களே தவிர இவர்களால் எந்த விதமான பாதுகாப்பும் அரபு நாடுகளுக்கு ஏற்படவில்லை என்பது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மார்க்கோ ரூபியோவினுடைய இந்த கருத்துக்கள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாம, தொடர்ந்து 11வது இரவாக ஈரான் மீது தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய சூழல்ல தான் இந்த செய்திகளை மார்க்கோ ரூபியோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். உலகின் மிக முக்கியமான 2 எரிசக்தி போக்குவரத்து வழித்தடங்களை இந்த யுத்தம் தொடர்ந்தும் பதட்டத்திலே சீர்குலைப்போடு வைத்துக் கொண்டிருக்கிறது என்கிறார் மார்க்கோ ரூபியோ. ஒன்னே ஹொர்முஸ், மற்றது ரெட் சி பாபல் மந்தப் பகுதி. இந்த 2 இதே நேரத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தி மீதான ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்கு நாங்க எதிரானவர்கள் என்கிறார் மார்க்கோ ரூபியோ. நாங்க அதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றவரே, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் கவர்மெண்ட், ஒரு தேசிய அரசாங்கம் இந்த ஹொர்முஸ் பகுதியை கட்டுப்படுத்துறதுங்கிறதும், அதுல சுங்க கட்டணங்கள் டோல்கேட் போட்டு காசு வசூலிப்போம்ங்கிறதும், காசு கட்டல என்று சொல்லி சொன்னா கப்பல்கள் மேல அட்டாக் பண்ணுவோம் என்று சொல்றதும், இது ஒரு கெட்ட முன்னுதாரணம். இந்த முன்னுதாரணத்தை நாங்க ஏத்துக்கிற முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா ஈரானுடைய வாதமே எப்பொழுதும் வலுவாக எப்படி நிற்குதுன்னு கேட்டா, சுயேஸ் கால்வாயில நீங்க பணம் வசூலிக்கிறீங்களா இல்லையா, அங்க வசூலிக்க முடியும்னா ஏன் இங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் கேட்குது. அதே மாதிரி மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து பணம் வசூலிக்கப்படுகிறது, அதைத்தான் நாங்களும் ஹொர்முஸ்ல செய்யறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, சுயேஸ் வந்து தோண்டி எடுத்த இடம், இயற்கையாக இருக்கல, செயற்கையாக செஞ்சது, இது இயற்கையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதற்கு முன்பதாக இந்த இடத்துல பணம் வசூலிக்கவும் இல்லை, இப்ப நீங்க சொல்றதை ஏத்துக்கிற முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இது இயற்கையாக அமைந்த இடம்தான், ஆனா இதுக்கு பாதுகாப்பு நாங்க, இது எங்க ஏரியா, அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இல்லையே இப்ப இருக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி நீங்களும் தான் எங்களுக்கு அடிக்கல, அதனால நாங்க சும்மா இருந்தோம், இப்ப அடிச்சிட்டிய, அதனால நாங்க ரூல் போடுறோம், நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் ஈரான் சொல்லிக் கொள்ளக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அமெரிக்காவுக்கு இனிமேலும் மூச்செடுக்க முடியாத அளவுக்கு திணறிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் வெளிப்படையாக ஓப்பன் ஹார்ட்டடோட நாங்கள் ரெடியா இருக்கிறோம், வாங்கடா பேச்சுக்கு என்று சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. சொல்லப்போனா
கெஞ்சுகிறார்கள் என்பதுதான் இதனுடைய யதார்த்தமான மொழியாக இருக்கும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்காக லெபனானுடைய அதிபர் போய் பேச்சுவார்த்தைகளை நடத்தினதுக்கு பிறகு வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவினுடைய அதிகாரிகளுக்கும் இன்னும் பல முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் லெபனானுடைய அதிபர் உரையாற்றும் போது அவர் பேசிய ஹிஸ்புல்லாக்கள் பற்றி சொன்ன செய்திகள் ரொம்ப தெளிவான செய்திகளாக இருந்தது. ஓப்பனாகவே அந்தாலே அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையிலேயே பல செய்திகளை உடைச்சு பேசிட்டார். அதுல மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னா, ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுதங்களை களைந்து ஹிஸ்புல்லாக்களை நிராயுதபாணிகள் ஆக்கி முழு அதிகாரத்தையும் லெபனானுடைய இராணுவத்திற்கு எடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் எப்ப ஆயுதத்தை கீழே வைப்பாங்கன்னு சொல்லி சொன்னா, இஸ்ரேல் லெபனானுடைய நிலப்பரப்புகளை தந்துவிட்டு வெளியேற வேண்டும். இஸ்ரேல் எதை இஸ்ரேல் என்று சொல்றானோ அந்த இடத்துக்கு போயிடணும். எங்க இடத்தை கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க, சவுத் லெபனான்ல அடிக்கடி அட்டாக் பண்றாங்க, அந்த இடத்தை விட்டு வெளியே போயிட்டாலே லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை கீழே வைத்து விடுவார்கள். எனவே முதல்ல நீங்க லெபனான்ல இருந்து இஸ்ரேலை வெளியேற சொல்லுங்க, லெபனானுடைய கைப்பற்றப்பட்ட பகுதிகளை திரும்ப தர சொல்லுங்க அப்படிங்கிற செய்திகளை லெபனானுடைய அதிபர் ஜோசப் அவுன் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளில் பேசியிருப்பது மட்டுமல்லாம, இந்த லெபனான்ல இப்படியான ஒரு செய்தியை நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த முன்மாதிரி பிராந்திய நாடுகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முன்மாதிரி ஆயிரும். எங்க இடம் எங்களுக்குரியது, அதை தந்துட்டு போயிட வேண்டியதானே என்கிற விதமாக அவர் ஓப்பனாகவே காங்கிரஸ் உறுப்பினர்கள் அதே போன்ற வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரிகளை வைத்துக் கொண்டு இந்த செய்திகளை பேசியிருப்பது மட்டுமல்லாம, என்ன நடவடிக்கையை நம்ம எடுக்கிறனால பேசுகிறதோடு நிறுத்திடாம நிஜ நடவடிக்கைக்காக நம்ம போனா மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற செய்தியையும் சொல்லியிருக்கிறார். அதை தாண்டி இன்றைய நாள் ஜோர்டான், பஹ்ரைன், குவைத் ஆகிய பகுதிகள் மேல ஈரான் மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஜோர்டானுடைய துறைமுக நகரமாக இருக்கக்கூடிய அகபாவில் இன்றைக்கு 7 மிசைல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் செங்கடல் நகரமாக இருக்கக்கூடிய இந்த அகபாவினுடைய பகுதிகளில் அகபாவுக்கு மேல புகை மூட்டம் நிறைந்திருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய ஊடகங்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். நான் பக்கத்து ஏரியாங்கிறதுனால சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அசோசியேட்டட் பிரஸ்ஸும் இந்த செய்திகளை சொல்லி இருப்பது மட்டுமல்லாம, ஜோர்டானை தாண்டி பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீதும் இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஜோர்டானுடைய அஷ்ராக் பகுதிகளில் இருக்கக்கூடிய மோஃபாக் சால்த் விமான படைத்தளத்தின் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய ஈசா விமானப்படை தளத்திலும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு IRGC ஈரானுடைய புரட்சிகர ராணுவ படைப்பிரிவு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே தொடர்ந்தும் ஈரான் தன்னுடைய தாக்குதல்களை நிறுத்தாமல் நடத்தி கொண்டிருக்கிறது, அமெரிக்கா ஈரானிடத்தில் கெஞ்சி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் எஸ் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடும் வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களிடம் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம்.